இப்போ இந்த போலரைட்ஸு கீழே வந்து டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் எத்தனை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு போலரைட்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இது 3மே நான் ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணும்போது அது 3மே நமக்கு டூப்ளிகேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதையும் டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு A4 ஷீட்லேயே கிட்டத்தட்ட 12 போலரைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே ஒரே ஃபோட்டோ இருக்குது ப்ரோ அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை ட்ராக் பண்ணி அந்த இடத்துல விட்டிங்கன்னா அது வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வந்து கஸ்டமர்கிட்ட இருந்த வாங்கின ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் அப்லோட் பண்ணி அதுக்கான கரெக்டான பொசிஷன் ட்ராக் பண்ணி விட்டாவே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 6 வந்து ரிப்பீட்டட் ஃபோட்டோஸாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட பிரிண்டர் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள்கிட்ட இருக்க பிரிண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட பிரிண்டர் இல்லை ப்ரோ, நான் எப்படி இதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் நியர்பை ஸ்டுடியோவில் போயிட்டு இந்த ஃபோட்டோஸை வந்து A4 சைஸ் பிரிண்ட் பண்ணி கேளுங்க. அவங்க எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் அவங்க அதிகமாக பட்ஜெட் சொன்னீங்கன்னா உங்கள் ஊர் வந்து கொஞ்சம் டவுனை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு டவுன் ரேஞ்சுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு லேப் இருக்கும். ஸோ லேப் பொறுத்த வரையும் அந்த பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோம். அவங்கக்கிட்ட போய் பிரிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், ஸோ எனக்கு நான் ரெகுலராக வருவேன், எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டை வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டுட்டு இதை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்த கையோட வந்து இதை நம்ம கட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ அது எப்படி கட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். டிசைன் பண்ணி வச்ச இந்த ஒரு ஃபோட்டோவை எப்படி டெவலப் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பிடிஎஃப்னு இருக்கும். ஸோ நமக்கு பிடிஎஃப் தேவையில்லை, மினிமம் பிஎன்ஜியும் போதும். ஸோ அதனால் நான் பிஎன்ஜி வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ண உடனே வந்து கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொஞ்சம் அது லோட் ஆகி முடிச்சிட்டோம்னா நமக்கு டவுன்லோடு வந்துடும். இந்த ஃபோட்டோ நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிப்பாங்க டவுன்லோட்ஸில். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பக்கவாக ரெடி ஆகிடும். இப்போது இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போலரைட்ஸை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுல பார்த்து கட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு சிசரை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் ஸ்கேல் வேணாம், ஏன்னா நம்ம அந்த ஸ்கேலில் இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபோட்டோ வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அயன் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அயன் ஸ்கேல் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு கலர் இருக்கும், நடுவில் வந்து ஒயிட் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் ஃபோட்டோஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒயிட்டும் அந்த கலருக்கு நடுவில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்பிள் கலர் இந்த வயலட் கலர் நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒயிட் தான் நமக்கு அந்த போலரைட்ஸு. அதே மாதிரி இந்த லைன்ஸும் இப்படி இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸும் வெர்டிக்கல் லைன்ஸும் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த வயலட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வயலட் அந்த மார்க்கே இருக்காது, ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொத்தம் சைட் பார்டர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். அப்புறம் இது நம்ம போலரைட்ஸாக கேட்காதுங்க. ஸோ இது வந்து அடுத்த வீடியோக்கான கண்டினியூ. அடுத்த வீடியோவில் நீங்கள் அதோட யூஸ் என்னன்னு பார்ப்பீங்க. இப்போ நம்ம நடுவில் தெரியும் இந்த மார்க்ஸும் அதே மாதிரி இந்த மார்க்கும் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போலரைட்ஸுங்க. ஸோ நம்ம சுற்றி பாருங்கள் அந்த பர்பிள் அந்த ஒயிட் கலர் இருக்காது, ஃபுல்லாக ஒயிட் தான் இருக்கும். கீழே வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும், நம்ம சைன் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க நேம் போடுறதுக்கோ அந்த மாதிரி சில மெமரிஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு அங்கே இருக்கும். ஸோ இதுதான் போலரைட்ஸு. இப்படி தான் நீங்கள் ஒரு போலரைட்ஸை கட் பண்ணணும். இப்போ ரிமைனிங் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ண எல்லா ஃபோட்டோஸையும் வந்து கட் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கும். ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், வித் வைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு போலரைஸ் இந்த ஒரு மெத்தடில் தான் நம்ம எடிட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எவ்வளோக்கு சேல் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போமா. நீங்கள் இந்த போலரைஸை A4 சைஸ்லேயே டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஒரு A4 சைஸ்லேயே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணுறீங்கோ பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு லேப்லேயோ இல்லை ஸ்டுடியோவில் போயிட்டு அந்த A4 சைஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அங்கே உங்களுக்கு ஷாப்பில் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து உள்ளே செட் பண்ணியிருக்கீங்க அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு பர் ஃபோட்டோக்கு என்ன காஸ்ட்டோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ அது மூலிமா உங்களுடைய மார்ஜினை செட் பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து சேல் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஓன் பிரிண்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட் வைஸ் வந்து லோவாகவே பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்ஜினை வந்து ஹையாக வச்சு சேல் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் நான் பிரிண்ட் பண்ணலாம் சொன்னேன். அது வந்து எப்படின்னா இது நீங்கள் சைஸ் வேரியேஷனில் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ் போலரைஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போலரைஸ்க்கு அதோட சைஸ் தகுந்தபடி நீங்கள் சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.